மட்டும் அடிக்கிற மாதிரி இதோட ஹேண்டில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ரொம்ப லாங்காக அடிக்கணும் அப்படின்னா ஹேண்டிலை வந்து ரொம்ப லூஸ் பண்ணால் ரொம்ப டிஸ்டன்ஸாகவும் ஸ்ப்ரே ஆகும். ஹேண்டிலை வந்து டைட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக அடிக்கும். இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கும்போது தெரியும், நார்மலாக ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா மிஸ்ட் மாதிரி அடிச்சிட்டு இருந்தது. இப்போ அந்த ஹேண்டில் வந்து லூஸ் பண்ண வந்து பார்த்திங்கன்னா மரத்துக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் வரைக்கும் போகுது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். இந்த மரத்தோட டிஸ்டன்ஸ் பாருங்கள், எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 அடி 25 அடி இருக்கும். அவ்வளோ தூரம் வரைக்கும் ஸ்ப்ரே ஆகும். குறிப்பாக இந்த மிஷின் வந்து பார்த்திங்கன்னா மாமரத்தோப்பு வச்சுக்கிறவங்க, வாழை மரம் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரேயர் வந்து யூஸ் பண்ணுறது வழக்கம். யூஸ்வலாக வந்து இது வந்து கொஞ்சம் போர்ட்டபுளாக இருக்கும். நார்மலாக இருக்கிறத விட இது போர்ட்டபுளாக இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இந்த மிஷினோட ஃபியூவல் கன்சப்ஷன் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு 750 ml பெட்ரோல் கன்சியூம் பண்ணோம், ஆவரேஜான ஒரு ஸ்பீடில் ரன் ஆகும்போது. இதே வந்து 2 ஸ்ட்ரோக் இன்ஜினாக இருந்தால் 1 மணி நேரத்துக்கு 1 லிட்டர் பெட்ரோல் கன்சியூம் பண்ணோம். அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான ஆக்சிலேஷன் ஸ்பீடில் ரன் ஆகும்போது இந்த எஃபிஷியன்சி கிடைக்கும். நீங்கள் இன்னும் ஆக்சிலேஷன் அதிகம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரென்சியேஷன் கண்டிப்பாக இருக்கும். யூஸ்வலாக வந்து 1 hour ரன் ஆகும். அதை வந்து ஒரு பேசிக் ஐடியாவை வச்சுக்கிட்டு இந்த மிஷினை வந்து வாங்குறவங்க வாங்கலாம். இந்த மிஷினோட ஸ்பீட் ஆக்சிலேஷன் எப்படின்னா அதுக்கான நாப்பு கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் வந்து ரைஸ் பண்ண இன்ஜினோட வேகம் அதிகமாக இருக்கும். அதை நம்ம ரெடியூஸ் பண்ண வந்து ப்ரெஷர் குறையும். இன்ஜின் ஸ்பீட் ரன் ஆகும்போது அதோட அவுட்புட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் யூஸ்வலாக. ஸோ இதை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு கம்மி பண்ணுறதுக்கு இதுக்கு நாப்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மிஷினோட டேங்க் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா 16 லிட்டர் 20 லிட்டர் 25